ஹலோ ஜெனி. அம்மா எப்படிம்மா இருக்கீங்க? அப்பா எப்படி இருக்காங்க? நாங்கள் நல்லா தான் இருக்கோம். எங்களுக்கு இந்த வீட்டில் என்ன குறை வரப்போகுது? சரி, உன் இன்னைக்கு மறு வீட்டுக்கு வர சொல்லியிருந்தில்ல, ஏன்னு வரல? அங்கே அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கா? ஏம்மா நீங்கள் மறு வீட்டுக்கு வர சொன்னதே நான் மறந்துட்டேன். என்னது மறந்துட்டியா? அந்த வீட்டு வாசலை மிதிக்கக்குள்ள எல்லாம் மறந்து போச்சா உனக்கு? அப்படி இல்லைம்மா, எனக்கு அது ஞாபகத்திலே இல்லை. அதான் ஏன்னு கேட்கேன். தெரியலம்மா, புது இடம் புது வீடு, எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. இங்கே பார் ஜெனி, மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு மறு வீட்டுக்கு வா. கார் அனுப்புகிறேன், உடனே வண்டியில் ஏறி வரணும். கிளம்பி ரெடியாரு. ஆ சரிம்மா. போனை வச்சுட்டு கிளம்பு. சரிம்மா. அம்மா மறு வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. அத்தை கிட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லிடுவோம். அத்தை. என்ன? அத்தை, அது அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அப்படியா? அதுக்கு என்ன? அம்மா இன்னைக்கு மறு வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க அத்தை. நான் அதை மறந்தே போயிட்டேன். எங்க அம்மா இப்ப ஃபோன் போட்டு சீக்கிரமா மறு வீட்டுக்கு கிளம்பி வாங்கன்னு சொன்னாங்க. என்ன முறை இதெல்லாம்? இப்படிதான் ஃபோன் போட்டு கிளம்பி வாங்கன்னு சொல்லுவாங்களோ? வந்து கூட்டிட்டு போணும். அத்தை, அம்மா கார் அனுப்புறேன்னு சொன்னாங்க. ஆமா, பெரிய கார். நான் கூட தான் கார் அனுப்புவேன். என் வீட்ல என்ன கார் இல்லாமலையா இருக்கு? கார் அனுப்புவாங்கள? கார்ல டிரைவர் தானே வருவான். அவன் உங்க வீட்டு வேலைக்காரன் தானே. என் மகன் அந்த வீட்டோட மருமகன். அவனை கூப்பிடுறதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. மறு வீட்டு கூப்பிடுறதா இருந்தா இப்படி கார்ல அனுப்ப மாட்டாவே. உங்க வீட்ல இருந்து யாராவது ஒருத்தர் வந்து கூப்பிட்டுட்டு போகணும். புரியுதா? முக்கியமா உங்க அப்பா அம்மா 2 பேரும் இங்க வரணும். வந்தாதான் மறு வீட்டுக்கு அனுப்புவேன். இல்லனா எங்கேயும் போக கூடாது. ஒழுங்கா வீட்ல இருந்து வேலையை பாரு. அத்தை, அம்மா இப்ப ஃபோன் போட்டு சொன்னாங்க சீக்கிரமா கிளம்புங்க, நான் கார் அனுப்புறேன்னு. உங்க அம்மைக்கு ஒரு மறையும் ஒழுங்கா தெரியல. இங்க பாரு சரி, உங்க அம்மைக்கு ஃபோன் போட்டு சொல்லு. உங்க அம்மையும் உங்க அப்பாவும் இப்ப இங்க வரணும். வந்து மறு வீட்டுக்கு வாங்கன்னு என் மகனை கூப்பிடணும். அப்பதான் அவன் வருவான். இல்லனா அவன் வரமாட்டான். அத்தை, அப்பா கூட வந்துருவாங்க, ஆனா அம்மா வரமாட்டாங்க. ஏன்? உங்க அம்மா என்ன பெரிய மகாராணியா? வரமாட்டாங்க. இல்லத்த, அம்மாவோட குணமே அப்படிதான். இங்க பாரு, இவ்வளவு நாள் எப்படினாலும் இருந்திருக்கலாம். இதுக்கு மேலலாம் அவ இப்படிலாம் இருக்க கூடாது. என் மகன் அந்த வீட்டோட மருமகன். நேர்ல வந்து மறு வீட்டுக்கு வாங்க மாப்பிள்ளைன்னு உங்க அம்மா கூப்பிடணும். அப்பதான் என் மகனை நான் அனுப்புவேன். அவனுக்கு அதுதான் மரியாதை. போய் உங்க அம்மைக்கு போன் போட்டு சொல்லு. என் புருஷன் மறு வீட்டுக்கு வரணும்னா நீங்க 2 பேரும் கிளம்பி வந்து கூப்பிடுங்கன்னு. அம்மா கோவப்படுவாங்க. பட்டா பட்டுட்டு போட்டோம். யாருக்கு நஷ்டம் அதனால? எனக்கு எந்த நஷ்டமும் இல்ல. உங்க அம்மைக்கு வேணா நஷ்டமா இருக்கலாம். மறு வீட்டுக்கு யாரும் இங்க இருந்து போக கூடாது. அத்தை, நான் அப்பா கிட்ட மட்டும் சொல்றேன், அப்பா வந்து கூப்பிடுவாங்க. இங்க பாரு, உங்க அம்மா இங்க வரணும். மாப்பிள்ளையும் என் பொண்ணையும் மறு வீட்டுக்கு அனுப்பி வைங்க சம்மந்தின்னு கேட்கணும். கேட்டா மட்டும்தான் என் மகனை நான் அனுப்புவேன். இல்லனா அனுப்ப முடியாது. அவனும் வர மாட்டான். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தீங்க, இப்ப ஏன் இப்படி பேசுறீங்க? என்ன என்னவே கேள்வி கேக்குற அளவுக்கு தைரியம் வந்துட்டு உனக்கு? உங்க அம்மா ஏத்து பேசுன்னு சொல்லி விட்டாங்களோ? உன்கிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்? நான் என்ன சொன்னாலும் அப்படியான்னு கேட்டுட்டு போய் நீ செய்யணும். சும்மா ஏன் எதுக்குன்னு இந்த மாதிரி கேள்விலாம் இருக்க கூடாது சொல்லிட்டேன். போ, உங்க அம்மைக்கு ஃபோன் போட்டு சொல்லு. அவிய வந்து இங்க கேட்கணும், அப்பதான் நான் விடுவேன். இல்லனா உங்களுக்கு மறு வீடும் கிடையாது, உனக்கு பிறந்த வீடும் கிடையாது. அத்தை, எதுக்கு இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேசணும்? உங்க அம்மா பண்றதுக்குலாம் நான் இப்படிதான் பேசுவேன். எங்க அம்மா என்ன பண்ணாங்க அத்தை? மறு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி தானே ஃபோன் பண்ணாங்க, வேற என்ன பண்ணிட்டாங்க? உங்க அம்மா என்ன பண்ணாவனே அவியிட்ட போய் கேளு. சும்மா ஏன்ட்ட கேட்டுட்டு நிக்காத. மரியாதைனா என்னன்னே தெரியாது உங்க அம்மைக்கு. இந்த மரியாதை கெட்ட வீட்டுக்கு என் மகனை நான் அனுப்பணுமா? என் வீடு தேடி வந்து மரியாதையா மருமகனையும் பொண்ணையும் அனுப்புங்கன்னு அவிய சொல்லணும். சொன்னா மட்டும்தான் நான் அனுப்பி வைப்பேன். இல்லன்னு வச்சுக்க, உன் அப்பா அம்மாவை பார்க்க கூடாது, நீ அந்த பக்கம் போக கூடாது. போ, உங்க அம்மாட்ட போன் போட்டு சொல்லு. மதியத்துக்கு சமையல் பண்ணு. அத்தை, நான் எங்க அம்மா கிட்ட போய் சொல்றேன். போ மகளே. எதுக்கு இப்படி கத்துறாங்க? ஏன் இவ்வளவு கோவப்படுறாங்க? அம்மா அப்படி என்ன பண்ணிட்டாங்க? ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க இவங்க? நான் முன்னாடிலாம் இவங்க பேசுறத பார்த்திருக்கேன், ரொம்ப சாஃப்டா தானே பேசுவாங்க. இப்ப என்னாச்சு இவங்களுக்கு? கண்டிப்பா அம்மாட்ட போன் போட்டு சொன்னா கோவம் தான் படுவாங்க. எப்படி இந்த விஷயத்த சொல்ல போறேன்? உன் மகளை கொஞ்ச நேரத்துக்கு போட்டோ எடுக்க அனுப்பி விடுன்னு சொன்னதுக்கு அந்த ராணியை நீ என்ன பாடுபடுத்திருக்கா? அவகிட்ட நான் ஒண்ணுத்துக்கு போய் கெஞ்சி கெஞ்சி நின்றுருக்கேன். அப்படி இருந்தும் அவ எதையுமே நடக்க விட்டது கிடையாது. இப்போ சொகுசா அவ அங்க உட்காந்துட்டு போன் பண்ணி கூப்பிடுவாளாம். அதுவும் மகளுக்கு போன் போடுவாளாம். இவளும் அதை கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. எதுக்கா இருந்தாலும் சரி, அந்த ராணி நீ என் காலில் வந்து விழணும். அப்ப
இதுக்கெல்லாம் அவ அனுபவிக்காண்டா. என் மகனை வந்து பார்த்து மருமகனே மறு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லணும். இத மட்டும் அவ செய்யல, இனி காலத்துக்கு இவள அந்த வீட்டு பக்கமே விட மாட்டேன். ஹலோ அம்மா. என்ன ஜெனி, ரெடியா இருக்கியா? கார் அனுப்பட்டுமா? அம்மா அது வந்து கார் அனுப்ப வேண்டாம். ஏன், மாப்பிள்ள அவர் கார்ல கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டாரா? இல்லம்மா, அத்தை சொன்னாங்க நீங்க தான் வந்து கூப்பிடணுமா. என்னது, நானா? ஆமாம்மா, நீங்க அப்பா 2 பேரும் வந்துதான் மறு வீட்டுக்கு கூப்பிடணுமா. அதுதான் முறைன்னு அத்தை சொன்னாங்க. முறையா? முறை என்ன முறை அது? கார் அனுப்புனாலே போதும். அம்மா கார் அனுப்புறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அதான் இங்கேயே கார்லாம் இருக்குதுல்ல, நீங்களும் அப்பாவும் நேரில் வந்து கூப்பிடணுமா. அதுதான் முறையா. அத்தை அப்பதான் உங்க கூட அனுப்பி வைப்பாங்களாம். என்ன விளையாடியாவிய? நான்லாம் இப்போ அங்கே வர முடியாது. கார் அனுப்புவேன், கிளம்பி வாங்க. இல்லைம்மா, அத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கார் அனுப்புனாலும் நாங்கள் வரமாட்டோம். நீங்களும் அப்பாவும் வந்து கூப்பிடுங்க. என்ன ஜெனி, வர மாட்டோமா? இதை நீ தான் சொல்றியா இல்லை உங்கள் அத்தை சொல்ல சொன்னிச்சா? நான் ஏமா சொல்ல போகிறேன்? நீங்கள் கார் அனுப்புகிறேன்னு சொன்ன உடனே நான் ரெடி ஆகலான்னு தான் நினச்சேன். சரி அத்தைகிட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லலான்னு போனேன்னா அத்தை தான் இப்படி சொன்னாங்க. நீங்கள் 2 பேரும் வந்து கூப்பிட்டா தான் எங்களை அனுப்பி வைப்பாங்களாம், இல்லைன்னா மறு வீட்டுக்கே அனுப்ப மாட்டாங்களாம் அப்படின்னு அத்தை சொல்லிட்டாங்கம்மா. நீங்களும் அப்பாவை வந்து கூப்பிடுங்க. இங்கே பார் ஜெனி, அப்பாவை மட்டும் வேணா அனுப்பி வைக்கிறேன். என்னால் இப்போ எங்கேயும் வர முடியாது. இல்லைம்மா, அத்தை சொன்னாங்க கண்டிப்பாக உங்கள் அம்மா வந்தே ஆகணும்னு சொன்னாங்க. உங்கள் அப்பா அம்மா 2 பேரும் வந்து தான் மறு வீட்டுக்கு அழைக்கணும்னு சொன்னாங்கம்மா. இதெல்லாம் என்ன முறை? மறு வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு கார் அனுப்பினாலே போதும். சரி, ஏதோ முறை இருக்கு அப்படின்னு சொன்னா மாமனாராவது யாராவது ஒருத்தர் வந்தாலே போதும். அது என்ன மாமியார் வரணுங்கிறது? எந்த வீட்டில் இந்த கூத்து நடக்கும்? அம்மா கோவப்படாதீங்கம்மா. அத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு சொல்கிறாங்க. அப்போ தான் எங்களை உங்கள் கூட அனுப்பி வைப்பாங்களாம், இல்லைனா மறு வீட்டுக்கே அனுப்ப மாட்டாங்கம்மா. நீங்களும் வாங்க. ஃபோனை வை ஜெனி. ஏம்மா நீங்கள் வருவீங்கல்ல, நான் ரெடி ஆகட்டுமா? நீ ஃபோனை வை ஜெனி, நான் அந்த ராசாத்திக்கு ஃபோன் பண்ணிடட்டும். அம்மா என்ன இவ்வளோ கோவமாக ஃபோனை கட் பண்ணிட்டாங்க? வேற எதுவும் பிரச்சனை ஆயிருமோ? அத்தை தான் இந்த விஷயத்த சொல்ல சொன்னாங்க. இப்போ நான் என்னதான் பண்றது? ஜெனிமா என்னாச்சுமா? ஏதோ டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கு. யார் கூட பேசிக்கிட்டு இருந்தா? அம்மா கூட தான் பேசிட்டு இருந்தேன்க்கா. உங்க அம்மாட்ட சொல்லக்கூடாதா இந்த மாதிரி சமைக்க முடியாதுன்னு? வேண்டாக்கா, பிரச்சனை ஆயிரும். இல்லம்மா, நேத்து வரைக்கும் சமைக்க சொன்னதுல ஒரு நியாயம் இருக்கு. இன்னைக்கு வேலை வாங்கியாவல்ல உன்னையே, அதனாலதான் சொன்னேன். அதான் சொன்னேன்லக்கா, எனக்கு குக் பண்ண தெரியணுங்கிறதுக்காக கூட அத்தை எப்படி பண்ணலாம். வேற எந்த வேலையும் சொல்லலல்ல, இந்த ஒரு வேலை தானே செய்ய சொல்றாங்க. மத்த வேலை செய்ய தான் நான் இருக்கேனே, அதனாலதான் வாங்கிட்டு சொல்லாம இருக்காவே. அப்படிலாம் இருக்காதுக்கா, எனக்கு சமைக்க தெரியணும்னு தான் அத்தை வேலை சொல்லுவாங்களா இருக்கும். சரிம்மா, இருந்தாலும் அவியல ரொம்ப நம்பாத. சரிக்கா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னதுமா? அது வந்து மறு வீட்டுக்கு அழைக்க வர்றதுக்கு யாரெல்லாம் வருவாங்க? மறு வீட்டுக்கு அழைக்கிறதுக்கா? ஆமாக்கா, எங்க அப்பா அம்மா 2 பேரும் வந்து அழைக்கணுமோ? அப்படிலாம் இல்லையம்மா, யாருமே வரலனாலும் பரவாயில்ல, நம்மளே கூட கிளம்பி மறு வீட்டுக்கு போகலாம். ஏன் உனக்கு உங்க வீட்டுக்கு போனோன்னு ஆசையா இருக்கோ? கிளம்பி போக வேண்டியதானே? இல்லக்கா, மறு வீட்டுக்கு அம்மா கிளம்பி வர சொன்னாங்களா. அத்தை சொன்னாங்க அப்பா அம்மா 2 பேரும் வந்து கூப்பிட்டாதான் நீ போகணும், இல்லைன்னா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இது என்ன அநியாயமா இருக்கு? மறு வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு எதுக்கு 2 பேரு? யாராவது ஒருத்தர் வந்தா போதாதாக்கோ? அதேதான் அம்மாவும் சொல்றாங்க. ஆனா அத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்கக்கா. அம்மாவும் அப்பாவும் 2 பேரும் சேர்ந்து வந்து கூப்பிட்டாதான் அனுப்பி வைப்பாங்களாம், இல்லைனா மறு வீட்டுக்கும் அனுப்ப மாட்டாங்களாம், இனி அந்த வீட்டு பக்கமே அனுப்ப மாட்டாங்களாம் அப்படின்னு ரொம்ப கோபமா சொல்லிட்டாங்கக்கா. இப்பயாவது உனக்கு புரியுதா? ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு ஜெனிமா, நீ தான் கவனமா இருக்கணும். சரிக்கா. அந்த ராணி போன் அடிக்கா? ஓஹோ, மவகாரி போன் பண்ணி சொல்லிட்டாலோ? அதான் என் செல்லுக்கு அடிக்கா. போன்ல பேசினா அவதான் பெரிய மகாராணின்னு நினப்புல பேசுவா. ஏனுமே இவ போனெல்லாம் நான் அட்டன் பண்ணவே கூடாது, நானும் பிஸியா இருக்க மாதிரியே காட்டிக்கிறணும். இவளுக்கு 10 தடவை போன் அடிச்சா ஒரு தடவை வேணா போன் எடுப்பா. மிஸ்டு காலை பார்த்துட்டு ஒரு நாள் எனக்கு போன் அடிச்சது கிடையாது. இவ போனெல்லாம் நான் அட்டன் பண்ணிடுவனும். இனி இவ போனை மட்டும் அட்டன் பண்ணவே கூடாது. என்னைய பார்க்கணும்னா அவன் நேரடியா வீடு தேடி தான் வரணும். என்கிட்ட பேசணும்னா இவ என் காலடியில கிடக்கணும். நேர்ல வரட்டும், இவளை வச்சுக்கிடி. எதுக்காக அந்த ராசாத்தி என் ஃபோன் எடுக்கவே இல்லை?
என் ஃபோனுக்காக எப்பவுமே காத்து கிடக்கும் மனுஷி என் வீட்டு வாசலுக்கு என்னை தேடி தேடி ஓடி வரும். இன்னைக்கு நான் ஃபோன் பண்ணியும் ஃபோன் எடுக்கவே இல்லை. என்ன காரணமா இருக்கும்? நான் மறு வீட்டுக்கு வாங்கன்னு என் மகளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியும் உங்க அம்மை வர சொல்லுன்னு சொல்லியிருக்காவன்னா என்ன அர்த்தம்? எந்த ஊர்ல மாமியார் போய் மறு வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டிட்டு வருவாவே? இதெல்லாம் புதுசாக தானே கேள்விப்பட்டுட்டு இருக்கேன். அந்த ரோசாத்திக்கு என்னதான் பிரச்சனை? கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு 100 ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு ஃபோன் கூட இல்லை. நான் ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணவே இல்லை. ஏன் இப்படி பண்றாங்க? ஏங்க ஏங்க இங்க வாங்க. என்ன ராணி? ஏங்க ஜெனிக்கு ஃபோன் பண்ணேன். மறு வீட்டுக்கு வாமான்னு சொன்னேன். காரம் அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னேன். அவ போய் எங்க அம்மா காரம் அனுப்பி வைக்கிறாங்க, நான் மறு வீட்டுக்கு போறேன்னு சொல்லியிருக்காவ மாமியார்ட்ட. அதுக்கு அந்த ராசாத்தியம்மா மறு வீட்டுக்குலாம் அனுப்ப முடியாது, உங்க அப்பா அம்மா வந்து கூப்பிட்டாதான் அனுப்புவேன்னு சொல்லியிருக்காவ. என்னங்க இது புதுசா இருக்கு? தெரியலையே ராணி, இப்படி எதுவும் முறை இருக்குமோ? ஏங்க நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு முறை கேள்விப்பட்டதே கிடையாது. அப்படியே வீட்டுல இருந்து யாராவது போனோம்னா யாராவது ஒருத்தர் தான் போகணும். மாமியார்லாம் போய் மருமகனை வாங்கன்னு அழைக்க யாரும் போக மாட்டாவ. நம்ம மறு வீட்டுக்கு போகும்போது எங்க அப்பா அம்மா தான் வந்து உங்களை கூப்பிட்டாவளோ, எங்க மாமாவை தான் அனுப்பி விட்டாவ. நம்ம போகல. சரி ராணி, அந்த மாதிரி யாராவது வர சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பாவளா இருக்கும். ஜெனி தெரியாம பேசுவாளா இருக்கும். ஜெனி ஒன்றும் தெரியாமலாம் பேசல, அவ தெளிவா தான் சொல்றா. அப்பாவை மட்டும் அனுப்பி வைக்கமா வான்னு சொன்னதுக்கு நீங்களும் வந்தாகணுமா வர சொல்லிட்டாங்கன்னு சொல்றா. அந்த ராசாத்தியம்மாக்கு நான் அங்க போகணுமா, என்னைய கண்டிப்பா வரணும்னு சொல்லி இருக்குது. ராணி அப்படின்னா ஏதாவது முக்கியமான விஷயம் பேசுறது கூட கூப்பிட்டுருக்கலாம். இப்ப என்னங்க முக்கியமான விஷயம்? கல்யாணமே முடிஞ்சதுக்கு பிறகு என்ன பேச போதா? கல்யாணத்துல வச்சு ஏதாவது பேசாம விட்டுருப்பாவளா இருக்கும். அதை பத்தி பேசுறதுக்கு தான் கூடுவாவன்னு நினைக்கேன். ஜெனி சின்ன பிள்ளைங்கிறதுனால அவட்ட எதுவும் சொல்லியிருக்க மாட்டாவ. நம்ம நேரடியா போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வருவோமே. நான் அதனால தான் ஃபோன் பண்ணேன். என் போனை அட்டன் பண்ண கூட இல்லை. பிஸியா இருப்பாவளா இருக்கும் ராணி. போனை பார்த்துருக்க மாட்டாங்க, எங்கேயாவது ரூம்ல கிடக்கும். அதெல்லாம் எனக்கு என்னமோ உண்மையா நம்புற மாதிரி தெரியல. எப்பவுமே அந்த அம்மா போனை கையில தான் வச்சிருக்கோம். இது வரைக்கும் நான் ஃபோன் பண்ணி ஒரு நாள் கூட அட்டன் பண்ணாம விட்டதில்லை. ஏன் கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி வரைக்கும் 100 ஃபோன் ஒரு நாளைக்கு பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ என்னடானா என் ஃபோனையே அட்டன் பண்ணல. ஏதோ தப்பா இருக்குங்க. நீ ஏன் ராணி அப்படி யோசிக்கிறா? அவிய வீட்டுல அந்த மாதிரி ஏதாவது முறை இருக்குமா இருக்கும். அப்பா அம்மா சேர்ந்து போய் தான் அழைக்கணுமா இருக்கும் ஜோடியா. அதனால கூட அப்படி சொல்லுவாவே. ஒரு குடும்பத்துக்கும் ஒரு முறைன்னு ஒண்ணு இருக்கும்ல. அவங்க ஃபேமிலியில இந்த மாதிரி ஒரு முறை இருக்குமா இருக்கும். வா ராணி, நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் ஜெனியும் மாப்பிள்ளையும் அழைச்சிட்டு வருவோம். எனக்கு இதுலலாம் இஷ்டமே இல்லை. நான் அவ வீட்டுக்குலாம் வந்து கூட வர முடியாது. நீங்க மட்டும் போய் ஜெனியை மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு வாங்க. ராணி, சம்மந்தி வீட்டுக்காரவியே சொல்லியிருக்காவ, அதை மதிக்காம நம்ம நடக்க கூடாது. நீயும் வா, நம்ம போயிட்டு வருவோம். ராணி என்னாச்சுமா? என்ன பிரச்சனை? ஏம்மா மாப்பிள்ளையும் பொண்ணையும் மறு வீட்டுக்கு அழைக்கக்கு நாங்க 2 பேரும் போகணுமோ? அந்த மாதிரி ஏதோ முறை இருக்குதோ? இல்லம்மா, யாராவது ஒருத்தர் போனா போதும். இப்பெல்லாம் யார் முறையெல்லாம் பார்க்காவ. கார் அனுப்பி வர சொல்லிடுறியாவ, அவ்வளோதான். நானும் அப்படிதான் சொன்னேன். அதுக்கு ஜெனி மாமியார் நாங்க 2 பேரும் வரணும்னு சொல்லிச்சான். நாங்க 2 பேரும் போய் அழைச்சாதான் மறு வீட்டுக்கு வருவாங்களாம். 2 பேரும் எதுக்குமா போனோம்? யாராவது ஒருத்தர் போனா போதாதா? நான் உங்க அப்பாவை அனுப்பி வைக்கேன். அம்மா நானும் இவரும் போகணுமா? நீங்க 2 பேருமா? அப்படிலாம் போனோன்னு அவசியமே இல்லையேம்மா. மாப்பிள்ள போனா கூட பரவாயில்ல, நீ போனோன்னு எந்த அவசியமே இல்லையே. எதுக்கு நீ வர சொல்லியிருக்காவ? அதாம்மா எனக்கு தெரியல. நான் கண்டிப்பா போகணுமா? ஜெனி ஃபோன் பண்ணி சொல்லியா? வேண்டாமா ராணி, ஜெனி ஏதோ புரியாம பேசியாலா இருக்கும். அவன் மாமியார்ட்ட நீ ஒரு வார்த்தை போன் மட்டும் பேசக்கூடாதா? நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன், அந்த அம்மா எடுக்கல. எடுக்கலையா? ஆமாம்மா, ஃபோன் அட்டன் பண்ணல. இப்போ என்ன பண்றேன்னு தெரியாம தான் முழிச்சிட்டு நிற்க 2 பேரும். அத்தை, அவங்க குடும்பத்துக்குன்னு ஏதாவது முறை இருக்குமா இருக்கும். இல்ல மருமவனே, அந்த மாதிரிலாம் எந்த முறையும் இல்லையே. அதுவும் மாமியார்லாம் போய் அழைக்கணும்னு முறை கிடையாது. ஒருவேளை அவங்க ஃபேமிலிக்கு அந்த மாதிரி முறை இருக்கலாம். நம்ம எதுவும் அதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. எங்க காரை எடுத்துட்டு நாங்க போறோம், பிள்ளைகளை ஏத்திட்டு வர போறோம், அவ்வளவுதானே. ராணிய கூட வர சொல்லுங்க, அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. ராணி மருமவன் சொல்ற மாதிரி அவிய வீட்டுக்குன்னு ஏதாவது முறை இருக்குமா இருக்குமா? நீ நேரடியா போய் ஜெனியும் மாப்பிளையும் கூட்டிட்டு வா. அவிட்ட போய் நேரடியா பேசினாதான் உனக்கு என்ன ஏதுன்னு தெரியுமா? இங்க பாருமா, என்னால அங்க போக முடியாது. நான் போகவும் மாட்டேன். மறு வீட்டுக்கு வந்தாலும் சரிதான், வராட்டியும் சரிதான். என்னால் அங்க போக முடியாது. ராணி அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. கல்யாணம் முடிஞ்ச பிள்ளைகள மறு வீட்டுக்கு கண்டிப்பா கூப்பிட்டே ஆகணுமா, அதுதான் வழக்கம். அங்க போனாதான் அவிய எதுக்கு அப்படி சொன்னாவங்கிற விஷயமும் உனக்கு புரியும். ஆமா ராணி, நம்ம போய் கூப்பிடுவோம். அணுவுக்கு தான் நம்ம எதுவுமே முறையா பண்ணல. இந்த பிள்ளைக்கு அது எல்லாமே முறையா பண்ணணும். ராணி, சம்மந்தி வீட்டுக்கு போக மாட்டேன் வர மாட்டேன்லாம் சொல்லக்கூடாதுமா. அவிய இப்போ உனக்கு சொந்தமாயாச்சு, அங்க போய் வந்து இருக்கிறது தான் நல்லது. அவிய சொன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், நீ நேரடியா போய் பாரா. ஆமா ராணி, நம்ம ஜெனிக்காக தானே போறோம்.
வா போய் பார்த்துட்டு கூட்டிட்டு வருவோம். வாரேன் ஜெனிக்காக வாரேன்.